The 100-2025 match 32 review between Southern Brave and Welsh Fire. Southern Brave தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஒரு 167 ரன்ஸ் நல்ல ஒரு டோட்டல் வந்து போட்டிருந்தாங்க. ஜேசன் ராய் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான 70 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. இந்த ஒரு 70 ரன்ஸ் எங்கேயா டோர்னமெண்ட்டில் அடிச்சிருந்தாங்கன்னா மேபி சதர்ன் பிரேவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூயிஸ் டூப்ளாய் ஒரு ஃபென்டாஸ்டிக்காக வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. வெல்ஷ் ஃபயர் பவுலிங் சைட்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா ரைலி மெரிடெத் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக போட்டு ஒரு 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேவிட் பெயின் அந்த ஒரு டால் ஃபாஸ்ட் பவுலிங் வந்து அவர் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அவர் வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. வெல்ஷ் ஃபயர் இந்த பர்டிகுலர் டார்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளோஸாக போய் எடுத்துகிட்டு போனாங்க. பட் 4 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து லூஸ் பண்ணாங்க. டாம் கோலர் கேட்மர் ஒரு அதிரடியான ஒரு 80 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா கெல்லாவே அவர் வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. சதர்ன் பிரேவோட பவுலிங்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா கிரெய்க் ஓவர்டன் ஒரு ஃபென்டாஸ்டிக்காக வந்து போட்டிருந்தார். அந்த நியூ பால் ஸ்பெல்லாம் வந்து ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருந்திருந்தாரு. ஸோ அவர் வந்து ஒரு 3 விக்கெட்ஸ் அதுக்கப்புறம் பேட்டிங்லேயே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு 18 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா சதர்ன் பிரேவ் இந்த பர்டிகுலர் மேட்சை 4 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க.